ஹாய் உறவுகளே, இது கோவை மேரத்தான் அதோட vlog பார்க்க போகிறீங்க. டெக்லத்தான் அங்கே வச்சுருந்தாங்க, இல்லை டெக்கத்தான் நான் தான் மாற்றி சொல்கிறேன், அது என் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. டெக்கத்தான் அங்கே வச்சுருந்தாங்க. கேஎம்சிஹெச் பக்கத்தில் பிரம்மாண்டமாக இருக்குது. நான் 12 வருஷம் முன்னாடி பிருத்திவிக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஸ்போர்ட்ஸ் தான் அங்கே போய். இப்போ இடமும் மாறிடுச்சு. காலையில் 2:30 மணிக்கு எஞ்சி 3:30 மணிக்கு கால் டாக்ஸி ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் 3:30 மணிக்கு வண்டி வந்துருச்சு. நாங்கள் ஒரு 4 மணிக்கு போயிட்டோம். அப்புறம் பார்த்தா 5:30க்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க மேரத்தானே. 1.5 மணி நேரம் அங்கே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, இது செகண்ட் டைம் மேரத்தான் ஓடுறாரு ஆனந்தி. 10 கிலோமீட்டர் வரும் அவங்களே. 3 கேட்டகரி, 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர். இவர் 10 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தார். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அவங்க நாட்டில் நிறையா ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்காரு. அதனால் அவரோட பேஷன். காலையில் கிளம்போது உங்கள் எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேஷன் டண்டோரா அடிச்சுட்டு, ஸ்ரீ அக்கா இங்கே கிளம்புறேன் அப்படின்னு கிளைண்ட்ஸ்க்கு தெரிய வச்சுட்டு, காலைல ரெடி ஆகிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, இது எத்தனை மணிக்கு வீடியோ? 3:20க்கு வீடியோ. அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து தாக்கி, அங்கே ஃபோட்டோ வீடியோக்குன்னே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. சோஷியல் மீடியாவை எவ்வளோ மக்கள் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? அதுக்குன்னு ஒரு பேக்ரவுண்டுக்குன்னு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லோரும் ஃபோட்டோ வீடியோ போய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே சூப்பராக இருக்குது. அந்த இது ஸ்டேடியம் மாதிரி இருக்குது. 450 பே பண்ணார் போல் இருக்குது. டிஷர்ட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு. அப்புறம் எதுக்கு வேண்டி இந்த மேரத்தான் அப்படின்னா, நிறையா குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்கு, எஜுகேஷ்னல் இதில் நிறையா என்ன சொல்கிறது, குழந்தைங்கள படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு இவங்க எஜுகேட் பண்ணுறாங்க. எஜுகேஷ்னல் செலவு ஏற்றுக்கிட்டு அதுக்கு இந்த ஃபண்டு போகுது போல் இருக்குது. நல்ல காசு தான். அந்த குழந்தைங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஹோஸ்ட்டு நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருந்தார். நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார் நம்ம மொட்டை ஹோஸ்ட்டு. அப்புறம் வார்ம் அப் செஷன் இருந்துச்சு. வார்ம் அப் செஷன் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் என்தோவாக எல்லோரும் காலைல ஏஞ்சி கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தால் கூட ஆக்டிவ் ஆயிடுவாங்கள்ல. 4 குதிச்சு 3 கேட்டகரி. அப்புறம் ஹாஃப் அன் ஹவர் டிஃப்ரென்ஸில் தான் ஒரு கேட்டகரிக்காரங்களை அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து. எல்லாம் மெசப்பாயிடக்கூடாது அப்படின்ட்டு ஆனந்தியும் வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் வீட்டு பக்கத்தில் கிரவுண்ட் இருக்கிறவங்களே, அங்கே தான் போய் காலையிலையும் சாயந்தரமும் மேரத்தான் ஓடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார் ஜாகிங் போய். எங்கள் ஃபேமிலியிலே யாருமே மேரத்தான் ஓடினதே கிடையாது. இவர் தான் முதல் தடவையாக மேரத்தான்லாம் பார்த்ததோட சரி. நான்லாம் டிவியில் நானும் ஃப்ரேம்குள்ளே நானும் ப்ரெசண்ட் ஐயா அப்படின்ட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். டான் முடிஞ்சு அதுக்கப்புறம் சன்ரைஸ் ஆகிறது, அந்த ப்ரீஸு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இவங்கெல்லாம் 5:32க்கு இவங்களோட கேட்டகரி ஃபஸ்ட்டு 21 கிலோமீட்டருது ஃபஸ்ட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் 5 மணிக்கு 5:30க்கு இவங்களோட 10 கிலோமீட்டர்ஸ் ஓடுறது. வேட்ரன் சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் தேர்ட் ஓப்பன் கேட்டகரி போல் இருக்குது. அதில் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே 5 கிலோமீட்ரு. இந்த குட்டி பாப்பா பார்த்திங்களா, 2 வயசு பாப்பா. இவங்க வீட்டில் எல்லாருமே மேரத்தான் ஓடுறாங்களாம்மா. அதனால் ஹோஸ்ட் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னை மேய்க்கிறதுக்கு விட்டுருக்காங்க
அப்படின்ட்டு. ஆனால் வேறு யாரோ வந்திருப்பாங்க போல் இருக்கு அந்த பாப்பாவை பார்க்க. அதுவும் வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். 2 வயசு பாப்பா தான். குட்டீஸ் நிறையா தான் வந்திருந்தாங்க. 45 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர்ஸ் முடிச்சுட்டு வந்தாங்க குட்டீஸ் எல்லாம். நம்ம சம்பாதிக்கிற காசில் ஒரு 50% செலவு பண்ண முடியல சொசைட்டிக்கு அப்படின்னா கூட சோஷியல் சர்வீஸுங்கிற பேரில் அட்லீஸ்ட் 10% ஆச்சு இப்படி யாருக்கோ ஹெல்ப் ஆகுதுல்ல. எப்படி இருந்தாலும் 450 ருபீஸில் ஒரு 250 அந்த குழந்தைங்களுக்கு யாராச்சும் ஒருத்தருக்கு எஜுகேஷனுக்கு ஃபீஸாக போயிருக்கும். மிச்சம் வந்து நம்மளுக்கு டிஷர்ட்டாக சர்டிஃபிகேட்டாக மெடலாக வந்துடுது. இந்த வருஷமே நாங்கள் நிறையா பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். நிறையா டைம் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். இன்னும் ஒரே ஒரு ஆர்ஃபனேஜுக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்க வேண்டியது இருக்குது இந்த வருஷத்தோட கோட்டா. ட்ரோன்லாம் வச்சுருந்தாங்க. ட்ரோனில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கவரேஜ் ஆகிட்டு இருந்துச்சு போல் இருக்குது அங்கே நடக்கிற இதெல்லாம் வீடியோ கவரேஜு. அப்புறம் விடிஞ்சிருச்சு உறவுகளே. நான் தான் உட்காண்ட்ருந்தேன் சைடு. எல்லாம் ட்ராஃபி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மெடல்லாம் அந்தந்த இதுக்கு அந்த செஸ்ட் பேட்ச் வந்து நம்பர் எழுதி வருதுல்ல அந்த கலரில் அந்தந்த கேட்டகரிக்கு ப்ளூ, ஆரஞ்சு, க்ரீன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இதுதான் ஃபினிஷிங் லைனு. இங்கே வந்து நின்று சரி ஒரு 5:32 போனார். 6:15 வந்துடுவாருன்ட்டு நான் இங்கே வந்து நின்றுட்டு எங்கடா நம்ம ஆள் ஒயிட் ட்ரௌசர் போட்டு ஓடிட்டுருக்காருன்னு ட்ரௌசராக பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் கருப்பு ட்ரௌசராக வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்தார் ஆனஞ்சி. கரெக்டாக அதை ரெக்கார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஒரு லேடி வந்து கேட்டுட்டாங்க நடுவில் குறுக்க. அவங்க என்னமோ ஃபஸ்ட்டு வந்தது 1 மணி நேரம் கழிச்சு இதில் பெரிய டீட்டெயில்ஸ் லேடி என்னமோ முதல்ல வந்த மாதிரி 2 கையும் தூக்கிட்டு பாருங்கள். ஆனந்துக்கு முன்னாடி வந்து மறைச்சி வீடியோவே ஸ்பாயில் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்திருந்தா என்ன பண்ணியிருக்கோம் இந்த அம்மா. அப்புறம் போனவர்களே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சரியான ரஷ்ஷு. ஒரு க்யூவும் ஒரு 150 பீப்புள் நின்றுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டு தானே வரணும். சரியான பசி எனக்கு. நைட்டும் சரியாக தூங்கலையா. நிறையா கண் முழிச்சாலே பசியாயிரும் சுகர் இருக்கிறதுக்கு. சரின்ட்டு இவர் தண்ணி பாட்டில் வாங்கி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே இருக்க பாட்டிலும் அழகாக இருக்குல்ல. இது நல்லா இருந்துச்சுல்ல ஒரு மெடலு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் ரவுண்டாக மொக்கையாக வச்சிட்ருப்பாங்க. இவங்க புதுசாக இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட்டு க்யூவில் நின்று வாங்கிட்டு வந்தார். கேசரி, இட்லி, வடை, பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாம்பார், புதினா சட்னி இட்லிக்கு நல்லா இருந்துச்சு. வறுத்து தான் சாப்பிட்டோம். இவர் சரியாக சாப்பிடல. அவருக்கு பசியே இல்லை. அதனால் அவர் சரியாக சாப்பிடல. நான் தான் சாப்பிட்டேன். இங்கே சாப்பிட்டது தான் அவர்களே. தனியாலாம் வந்து அப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கவும் இல்லை. பிருத்திவிக்கு காசு அனுப்பிச்சுட்டு வந்திருந்தேன். ஏஞ்சானா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். அப்புறம் லஞ்ச் போய் வாங்கிக்கலாம். எந்திரிக்கலைன்னா லஞ்ச் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்ட்டு. அவன் அதே மாதிரி சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கான். கேசரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வேண்டியே சுகர் கம்மியாக போட்டு பண்ணியிருந்தாங்களா என்னென்னு தெரில. டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். இவர் என்னைய சாப்பிடுன்ட்டு இருந்தார். எனக்கு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு தோணலை. சரின்ட்டு இவருக்கும் அப்படியே ஊட்டி விட்டு அப்புறம் டெக்கத்லான், இப்போ தான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். டெக்கத்லான் அங்கே கடையும் செம்ம பிரம்மாண்டமாக இருக்கா. 7 o'clock ஓப்பன் பண்ணிட்டாங்கன்ட்டு சேல்ஸ் ஆகட்டும்ன்ட்டு ஒரு 4-5 டைம்ஸ் அந்த மொட்டை ஹோஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார். ஷாப் ஓப்பன் ஆயிடுச்சுன்ட்டு. சரின்ட்டு போய் பிருத்திவிக்கு 12 வருஷம் முன்னாடி அந்த ரெஸ்லிங் பேக் இருக்கும்ல அது வாங்கி கொடுத்துருக்கேன். க்ளவுஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். சைக்கிள் கூட வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இதெல்லாம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஏதோ போலீஸ் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் எல்லாம் ஹோஸ்டெல்லாம் பேசி இது கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் திருப்பி கால் டாக்ஸி கூப்பிட்டுட்டு செம தலைவலி. அது டீ காஃபி எதுவுமே அங்கே இல்லையா, செம தலைவலி. அப்புறம் சரின்ட்டு வந்து திவ்யா பேக்ஸில் ரிட்டர்ன் வரும்போது காஃபி குடிச்சிட்டு பிருத்திவிக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு, டார்க் சாக்லேட்டு நான் ட்ரை பண்ணதே இல்லை. சரி 50% டார்க் சாக்லேட்டுன்னு எழுதியிருந்தாங்க, அதை வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ.